Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. Wish you all the best. நல்லா படிங்க, பெரிய காலேஜ் பிடிக்க வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பார்க்க போறது இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி 12th 4th சாப்டர் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி. இதுல எக்ஸசைஸ் 4.3ல 4th சம், அதுல செகண்ட் ஒன். எக்ஸசைஸ் 4.3ல 4thல செகண்ட் சம். புரியுதா? sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5 கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோ, இது ஒன்றுமே கிடையாது. இதை ஏன்னு எடுத்துக்கோ, இதை பின்னு எடுத்துக்கோ. நீ முன்னாடி கேட்கலாம், போன கணக்கெல்லாம் அப்படியே ஆங்கிள் போட்டீங்க அப்படின்னா. இதில் அப்படியே ஆங்கிள் போட முடியாது தங்கம். ஏன் அப்படின்னா நமக்கு 4/5 அதுக்கெல்லாம் ஆங்கிள் கிடையாது, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரி, அது ரொம்ப இதாகும். அதுக்காக இப்போ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இருக்கு பார்த்தியா, அதை இது ஏன்னு எடுத்துக்க தங்கம், இது பின்னு எடுத்துக்கோ. அப்போ சைன் a மைனஸ் பி தான். அப்போ ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ புரியுதா ராஜா? அப்போ a ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2. tan இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா tan a. அப்போ tan a ஈக்குவல் டு 1/2. அப்போ ஏங்கிற ட்ரையாங்கிள் வரைகிற, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏன்னு போட்டு வரைகிறேன். அப்போ இதில் உனக்கு tan 1/2வா, டேனுடைய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ ஆப்போசிட் சைடில் 1, அட்ஜசன்ட் சைடில் 2. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஏவுக்கு ஆப்போசிட் சைடு 1, ஏவுக்கு அட்ஜசன்ட் சைடு 2. அப்புறம் நம்ம ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும். இருக்கிறதுலே ஹைபாட்னியூஸ் தான் பெருசு. ஹைபாட்னியூஸ் வேணும்னா ரூட்டுக்குள்ள ஆப்போசிட் சைடையும் ஸ்கொயர் பண்ணி அட்ஜசன்ட் சைடை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். ஹைபாட்னியூஸ் பெரிய பக்கம். ஹைபாட்னியூஸ் பெரிய பக்கம் வேணும்னா ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதே ஆப்போசிட் சைடு அல்லது அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். நல்லா கவனமாக பார்த்துக்கோ. ஹைபாட்னியூஸ் வேணும்னா ஆட் பண்ணணும் அல்லது ஆட் பண்ணணும். அதே ஆப்போசிட் சைடு வேணாலும் அல்லது அட்ஜசன்ட் சைடு வேணாலும் மைனஸ் பண்ணணும். ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். இப்போ இது பாருங்கள், இது 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ ரூட்டுக்குள்ளே 5. இது புரிஞ்சுதா சாமி? சரி, இப்போ இதில் பார்த்துக்கோ, நல்லா கவனமாக பார்த்துக்கோ. டேனே எடுத்துக்கிறேன், இந்த ட்ரையாங்கிள் போட்டுறேன். அதே மாதிரி இது பின்னு எடுத்துக்கோ. அப்போ பி ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ்குள்ளே 4/5. காஸ் இன்வர்ஸ் இந்தாண்ட போச்சுன்னா காஸ் பி ஈக்குவல் டு 4/5. அதாவது இந்த காஸ் இன்வர்ஸை நீக்கணும். அப்போ இந்த பக்கமும் காசு சேர்த்து, இந்த பக்கமும் காசு சேர்த்து, எப்படி வேணாலும் சொல்லலாம் சாமி. காசு இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு போ அப்படின்னு சொல்லலாம், அல்லது போத் சைடு காசு சேர்த்து அப்படின்னு சொல்லலாம். இங்கே காசு சேர்த்துனா காசு பி, இங்கே காசும் காசு இன்வர்ஸும் அடிபட்டு போய் 4/5. காசுடைய ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ பிங்கிற ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர இதில் இந்த பிங்கிறது ஆங்கிள் இருக்குது பார்த்தியா, இது 90 டிகிரி. இந்த பிக்கு பாருங்கள், அட்ஜசன்ட் சைடில் 4, ஹைபாட்னியூஸ் 5. இதில் நாம் எதை கண்டுபிடிக்கணும்? ஆப்போசிட் சைடை கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைடு வேணும்னா என்ன சொன்னேன்? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டிலிருந்து அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயரை கழிக்கணும். அப்போ இது 25, இது 16. அப்போ ரூட்டுக்குள்ள 25 மைனஸ் 16 இது கழிச்சு போட்டிங்கன்னா ரூட் ஆஃப் 9. 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3. நல்லா கவனமாக பார்த்துக்கோ. இந்த இடத்துல ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும். ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிறது பெரிய பக்கம், கர்ணம். அப்போ ரூட்டுக்குள்ள ஆப்போசிட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும், அட்ஜசன்ட் சைடை ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் ஆப்போசிட்டை ஸ்கொயர் பண்ணால் 1, அட்ஜசன்ட் சைடை ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ ரூட் 5. அதே இங்கே ஆப்போசிட் சைடு வேணும். ஆப்போசிட் சைடு வேணும்னா அது ஹைபாட்னியூஸோட சின்னது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? ரூட்டுக்குள்ள ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு 25லேருந்து அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயரை கழிக்கணும். புரியுதா? அப்போ தேர்ஃபோர் 25 மைனஸ் 16, அப்போ 9, அப்போ 3. ஹைபாட்னியூஸுக்கு தான் கூட்டணும். ஆப்போசிட் சைடு கேட்டாலோ அட்ஜசன்ட் சைடு கேட்டாலும் கழிக்கணும் நடுவாங்க. இப்போ புரியுதா? ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். அப்போ தேர்ஃபோர் இப்போ பாருங்கள், இப்போ டேன் போட்டுட்டோமா,
இந்த tan A இதிலிருந்து இந்த ட்ரையாங்கிள் போட்டோம். இந்த ட்ரையாங்கிளில் எல்லா பக்கமும் தெரியும். ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். அதே மாதிரி பிங்கிற ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்னியூஸ் எல்லாம் தெரியும். இப்போ நம்ம ஃபார்முலாவே சைனுக்குள்ளே இது ஏ, இது பி. அப்போ நமக்கு தேவை இதிலிருந்து எதை கண்டுபிடிக்கணும்? சைன் ஏ காஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்லேருந்து சைன் பி காஸ் பி கண்டுபிடிக்கணும். இவ்வளவு தான், வேறு வேலை இல்லை. இப்போ புரியுதா தங்கம்? அப்போ இதில் சைன் ஏ, சைன்னா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ 1/√5. நான் சொல்கிறது புரியுதா? காஸ் வந்து என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ 2/√5. இப்போ தெரியுதா? இந்த ட்ரையாங்கிளில் tan இருக்குது, tan தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டேனை வச்சு தான் நாம் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இந்த ஏ ட்ரையாங்கிள் இருந்து சைன் ஏவும் காஸ் ஏவும் வேணும். சைன் ஏன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் 1/√5. காஸ் ஏன்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ் 2/√5. இப்போ புரியுதா சாமி? அதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிளில் ஆல்ரெடி காஸ் பி தெரிஞ்சு போச்சு. சைன் பி மட்டும் போட்டால் போதும். சைன் பி அப்படின்னா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ 3/5. இப்போ புரியுதா? அப்போ தேர்ஃபோர் இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், சைன் ஏ உனக்கு நான் இப்போ தான் சொன்னேன், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ 1/√5. காஸ் ஏ பாருங்கள், நமக்கு என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ் 2/√5. அதே மாதிரி பி ட்ரையாங்கிள் இருந்து சைன் பி ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் 3/5. இப்போ நம்ம கணக்கு சைன் ஏ மைனஸ் பி. அப்போ சைன் ஏ மைனஸ் பி உடைய ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ சைன் ஏ பாருங்க 1/√5 இன்ட்டு காஸ் பி நம்ம ஆல்ரெடி கணக்குலேயே கொடுத்துருக்காங்க 4/5. அப்போ 1/√5 இன்ட்டு 4/5 மைனஸ் அதே மாதிரி பாருங்க காஸ் ஏ பாருங்க 2/√5 இன்ட்டு சைன் பி பாருங்க 3/5. புரியுதா தங்கம்? இது ஒன்றுமே கிடையாது. சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா 11th படிச்சது அதே ஃபார்முலா எழுது. இப்போ சைன் ஏ வந்து 1/√5, அதுக்கப்புறம் சைன் ஏ இன்ட்டு காஸ் பி, அது நம்ம கணக்கில் 4/5 கொடுத்துருக்குறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். காஸ் ஏ 2/√5, சைன் பி 3/5. இப்போ இதை மல்டிபிள் பண்ணினா 4/5√5, இங்கே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 6/5√5. அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஆன்சர் கீழே 5√5 காமனாக எடுத்துக்கோ. மேலே பாரு பெரிய நம்பருடைய குறி மைனஸ், 6ல் 4 கழிச்சுனா 2. அப்போ நம்ம ஆன்சர் மைனஸ் 2/5√5. இப்படியே விட்டுறலாம். இல்லை எனக்கு டினாமினேட்டரில் நான் வந்து ரேஷனல் நம்பராக தான் பண்ணணும், இரேஷனல் நம்பர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நியூமரேட்டர் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் √5ஆல் பெருக்கு. அப்போ மைனஸ் 2√5 டிவைடட் பை கீழே இப்போ √5 5 × 5 25. அப்போ நம்ம டினாமினேட்டரை ரேஷனல் நம்பராக மாற்றணும்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை √5ஆல் மட்டும் பெருக்குங்க. அப்போ √5ஆல் பெருக்கும்போது நியூமரேட்டர் மைனஸ் 2√5, டினாமினேட்டர் இது √5 5 × 5 25. அவ்வளோதான். அப்போ நமக்கு ஆன்சர் மைனஸ் 2√5/25. புரிஞ்சுதா கண்ணு? இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.